61வது ஃபிலிம்ஃபேர் அவார்ட் ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. இதுல நெறைய நட்சத்திரங்கள் கலந்துக்கிட்டாங்க. ஏகப்பட்ட நட்சத்திரங்களுக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்ட் குடுத்து கௌரவிச்சாங்க. சிறந்த நடிகர், சிறந்த நடிகைக்கான அவார்டு அதர்வாக்கும், நயன்தாராக்கும் பரதேசி பிளஸ் ராஜாராணி படத்துக்காக போச்சு. அது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய கேட்டகரியில இயக்குனர் பாலாக்கு, பாடலாசிரியர் முத்துக்குமாருக்கு, ஏ.ஆர். ரஹ்மானுக்கு, துணை நடிகைக்கு தன்ஷிகாக்கு பரதேசி படத்துக்காகவும், நேரம் படத்துக்காக நவீன் பாலிக்காகவும், நஸ்ரியா சிறந்த அறிமுக நடிகை அப்படிங்கிற அவார்டு, அது மட்டும் இல்லாம வாழ்நாள் சாதனையாளர் விருது பாலு மகேந்திராக்கு கிடைச்சது. அண்ட் இது மட்டும் இல்லாம நடிகர் தனுஷுக்கு மரியான் படத்துக்காக சிறந்த விமர்சகர்களுடைய அவார்டு கிடைச்சது. அண்ட் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தனுஷ் தனியா வரல, தன்னோட மனைவியை கூப்பிட்டுட்டு வந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனுஷ் வந்து ஐஸ்வர்யா கூட சரியா பேசுறது கிடையாது, 2 பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது எதுக்கு அப்படின்னாக்கா, 3 படத்து மூலமா ஸ்ருதிஹாசனுக்கும் தனுஷ்க்கும் வந்து நட்பு ஏற்பட்டுச்சு. இந்த நட்பு கொஞ்ச நாளா வந்து அதிகமாயிட்டு நிறைய இடங்களுக்கு ஒன்னா சேர்ந்து சுத்துறது இந்த மாதிரிலாம் ஆச்சு. அதனாலதான் ஐஸ்வர்யாக்கும் தனுஷ்க்கும் இடையே பெரிய பிரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய வதந்திகள் வந்துச்சு. அது எல்லாத்தையுமே பொய்யாக்குற வகையில தான் தன்னுடைய மனைவி ஐஸ்வர்யாவை ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு தனுஷ் அழைச்சிட்டு வந்திருக்காரு. தன்னோட கணவருக்கு இப்படி ஒரு அவார்ட் கிடைச்சதை நினைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல அவங்களுடைய சந்தோஷத்தை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பகிர்ந்திருக்காங்க.